கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல் வாழ்த்துக்கள். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆம்பிரிய மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியனாகிய நம் தேவனாகிய கர்த்தர் அவர் உதிப்பார். அவர் அப்படி உதிர்க்கத்தான் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். அந்த நீதியின் சூரியனுக்கு கீழே செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். நாம் கொழுத்த கன்றுகளைப் போல காணப்படுவோம். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை நோக்கி நாம் கடந்து வரும்போது கர்த்தர் எல்லாவித நோய்களையும் பலவீனங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்த தேவன் நம்மை அவர் கொழுத்த கன்றுகளைப் போல வளர உதவி செய்வார். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் கீழிலே நாம் காணப்படுவோம். அந்த நிலையின் அடைக்கலத்துக்குள்ளே எப்பொழுதும் காணப்படும் போது கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமத்தின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் உண்டு, அதில் மறைவு உண்டு. நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல காணப்பட நம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய கடந்து வருவாராக. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒருவருடைய வாழ்விலும் நீதியின் சூரியனாய் அவர் உதித்து காணப்படுகிறார். எல்லா பாவைகளையும் நீக்கி சாபைகளை மாற்றி வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டுகளின் கீழ் நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து காணப்படுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.